எஸ்டேட் கூட்டமைப்பின் கோவை மண்டல பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கூட்டமைப்பின் நிறுவனர் மற்றும் தேசிய செயலாளர் டாக்டர் ஹென்றி கலந்து கொண்டு ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த பல்வேறு சவால்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். வருகின்ற வாக்கு எண்ணிக்கைகளையும் அதில் வெற்றி பெறுவதையும் நோக்கமாக வைத்து அதற்காக இன்றைக்கு இந்த அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரும் துணை நின்று நாம் போரிட்டால் ஒழிய இந்த அவலத்தை நீக்க முடியாது. அமைச்சர் முதற்கொண்டு அதிகாரிகள் வரைக்கும் இன்றைக்கு மேற்பை ஊக்கப்படுத்த வேண்டும். இந்த சமுதாயத்திற்காக பணிகளை செய்து கொண்டிருக்கிற தோழர்களுக்கு உற்ற துணையாக இருந்து இந்த துறையை காப்பாற்றியாக வேண்டிய கடமை அகற்றப்பட வேண்டும். ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை தர வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த 2 வாரங்களிலே மிகப்பெரிய அளவிலே கைட்லைன் சந்தை மதிப்பீடு தெரிவிப்பதற்காக உங்களை எல்லாம் கூப்பிட்டாலும் கூட நம்ம ஆளுகள்லாம் அங்கே போய் நின்று அதை சொல்வதற்கு கூட தயங்குகிறார்கள். இதெல்லாம் பெரிய அவலங்களாக இருக்கிறது. தயவு செய்து நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஒருவேளை அவர்களை குற்றம் சொல்ல வேண்டுமோ என்பதெல்லாம் இந்த கூட்டம் நடைபெறவில்லை. அவர்களுக்கு தெரியாவிட்டாலும் கூட தொழில் ஏற்கனவே மந்தமாக இருக்கிறது. நம்மை அவர்கள் நடத்துகிற விதமாகட்டும், அவர்கள் அதற்கு சரி இல்லை என்று சொல்வதற்காக எடுத்துக்கொள்கின்ற நேர காலங்களாகட்டும், ஊழல் மலிந்து விட்டது. அமைச்சரிடத்திலே நல்ல பெயரை வாங்கிக் கொண்டு நமக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது உடனடியாக களையப்பட வேண்டும் என்று சொன்னால் பெரிய மக்கள் சக்தி, இந்த தொழில் முனைவோர்களுக்கான பாதுகாப்பு, அவர்களுக்கான வாழ்க்கையை அமைத்து தர வேண்டும். இந்த தொழில் இப்போது நமது தலைவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் சிறப்பு ஊக்கப்படுத்த வேண்டும். இந்த சமுதாயத்திற்காக பணிகளை செய்து கொண்டிருக்கிற தோழர்களுக்கு உற்ற துணையாக இருந்து இந்த துறையை காப்பாற்றியாக வேண்டிய கடமை